ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் வந்து ரொம்ப நாளாகவே வீடியோ போடலைங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 வருஷமாகவே வீடியோ போடலை. நான் சமையல் வீடியோ அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். இப்போ ஒரு 1.5 வருஷமாக நான் வீடியோவும் போடலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நாங்கள் திருப்பூரில் இருந்தோம். இப்போ நாங்கள் மதுரைக்கு வந்துவிட்டோம். மதுரையிலேருந்து அந்த விளாக் நான் ஃபஸ்ட்டு முருகர் வேலோடு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. என்னோட வேலோட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இந்த வேல் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேங்க முருகர்கிட்ட. அது திருச்செந்தூர் முருகர்கிட்ட. அந்த வேண்டுதல் வந்து நல்லபடியாக நிறைவேறிடுச்சு. அதனால் இந்த வேல் வந்து நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 50 வேல் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம வெறும் வேலாக கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. அதனால் வர்ற பக்தர்களுக்கு நம்ம பின்னாடி ஒரு முருகன் ஃபோட்டோவும் 2 சாக்லேட் வச்சு ஸ்வீட்டோடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ நாங்கள் அதான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த முருகர் ஃபோட்டோ வந்து நான் தனியாக வாங்கினோம். அதனால் அதை வந்து நம்ம பின்னாடி வச்சுட்டு 2 சாக்லேட் வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும், வாங்குறவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நான் இந்த விளாக் இது எப்போ கொடுக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா, என் பெரிய பொண்ணுக்கு பர்த்டே வருது ஜூன் 30. அன்னன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துர்லாம். அவங்க கையாலேயே கொடுத்தா நம்ம பொண்ணுக்கும் கோவிலில் வச்சு ப்ளெஸ் பண்ணிட்டு போவாங்க. அதுவே நம்ம குழந்தைக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அந்த அன்னைக்கே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேங்க. இப்போ நாங்கள் எப்போ கிளம்புறோன்னு பார்த்திங்கன்னா, 29 அன்றைக்கி நைட்டு நாங்கள் கிளம்புனோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு. 50 வேலையுமே நம்ம இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு, நம்ம சாம்பிராணி புகை எல்லாமே காமிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம வேண்டுதல் வந்து கடவுள்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். அது நிறைவேறிச்சுனாலே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நேர்த்திக்கடனை செலுத்துறது ரொம்பவே முக்கியம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு மன திருப்தி நமக்கு இருக்கும். நம்ம வந்து கொடுக்குற பொருளில் வாங்குகிற பக்தர்கள்கிட்ட வர்ற சிரிப்பும் சரி, அவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமும் சரி, நிறையா பேர் ப்ளஷ் பண்ணிட்டு போவாங்க நம்ம குழந்தைய. அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். அதே மாதிரி நான் இதை அந்த அன்றைக்கி கொடுத்த அன்றைக்குமே நிறைய பேர் ப்ளஷ் பண்ணாங்க பாப்பாவை. ப்ளஷ் பண்ணிவிட்டு நிறைய பேர் தலையில் கை வச்சு அந்த மாதிரிலாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. உண்மையை சொல்லப்போனால் அந்த கோயிலுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா, என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் நான் கோயிலுக்கே கிளம்புனேன். பரவாயில்ல, கோயிலுக்கு நான் முருகர் தரிசிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாப்பாவும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த அன்றைக்கி கிளம்புற அன்னைக்கு தான் நான் பூஜை பண்ணிவிட்டு தீபாராதனைலாம் காமிச்சிட்டு நம்ம கொடுக்க போகிற அந்த வேண்டுதல் வேல் அதுக்கு வந்து சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோங்க. நான் பஸ்ஸில் போகிறதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல என்னால். இது பார்த்திங்கன்னா, நாங்கள் நைட்டு கரெக்டாக வந்து சனிக்கிழமை 29ஆந்தேதி நைட்டு நாங்கள் கிளம்புனோம் மதுரையிலேருந்து. மதுரையிலேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் தான். நாங்கள் போயிட்டோம். 3 மணி நேரம் ட்ராவல்னால் நாங்கள் 2:30க்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். 2:30க்கு நாங்கள் 2:30க்கு ரீச் ஆகி ஒரு 2:40ங்கிலே நாங்கள் கடலுக்கு போயிட்டோம். நாங்கள் கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுக்கு வந்தோம். நாழிக்கிணறுல பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் ஓப்பன் சொல்லிட்டாங்க. பயங்கர கும்பலாக இருந்துச்சு. சரி, நமக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாழிக்கிணறுல குளிக்கலை. கடலில் குளிச்சதோடு போய் நாங்கள் இன்னொரு இடத்துல குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலில் தான் ஃபோன் அலோட் கிடையாதுங்களே, அதனால் நல்லா தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போ வள்ளி குகைக்கிட்ட வந்துவிட்டோம். வள்ளி குகைக்கும் போயிட்டு நம்ம முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதோடு இந்த